காலையில எழுந்ததோ முதல்ல டீயோ காஃபியோ குடிக்காத நாளே கிடையாதா? அதுதான் உங்க வழக்கமா? ஒரு நிமிடம் நின்னு யோசிங்க. அந்த ஒரு கப் டீ கொடுக்கிற உஷார் உண்மையில் 30 நிமிஷம்தான். அதுக்கு பிறகு உங்க உடல் மீண்டும் சோர்வடையும். இந்த வீடியோல காலையில டீ மறக்கிறவங்களுக்கு ஒரு சவால். மாற்று பானங்கள். ஆமா, டீ காஃபி இல்லாம உடலை இயற்கையாக எழுப்பும் 3 சூப்பர் ட்ரிங்க்ஸ். இவை கஷ்டமா இருந்தா நோ, சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசுவோம். டீ காஃபிக்கு பதிலாக என்ன குடிக்கலாம்? முடிவில் ஒரு சர்ப்ரைஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ரிங்க்கும் சொல்கிறேன். முழுசா பாருங்க. முதலில் ஒரு உடலியல் உண்மை. காலையில் நமக்கு ஏன் டீ தேவைப்படுது? ஏன்னா இரவு தூங்கியதும் நம்ம மூளையில் அடினோசைன் என்ற ரசாயனம் குவியும். இது நம்மை சோர்வாக்கும். காஃபியில் உள்ள கெஃபைன் போய் அந்த அடினோசைனை தடுக்கும். அப்போதான் நமக்கு எழுச்சி வரும். ஆனால் சில மணி நேரத்தில் கஃபைன் வெளியேற அடினோசைன் மீண்டும் குவியும். அதனால தான் அடுத்த டீ ஏக்கம் வருது. இது கெஃபைன் லூப். தெரியுமா? ஒரு கப் டீயில் 40 60 mg கெஃபைன் உள்ளது. காப்பியில் 95 mg. இது நாளடைவில் உங்கள் அட்ரினல் சுரப்பியை சோர்வடைய செய்யும். அதனால்தான் நிரந்தரமாக காலையில் டீ குடிப்பவர்களுக்கு மிட்டே சோர்வு அதிகம். இதற்கு மாற்று உடலின் இயற்கையான சர்க்காடியன் ரிதத்தை தூண்டும் பானங்கள். அதைத்தான் இப்போ பார்க்கலாம். டீயை விட சூப்பரான முதல் மாற்றுபானம் இஞ்சி புதினா எழுச்சி நீர். இது கெஃபைன் ஃப்ரீ, உடனடி ஊக்கத்தை தரும். தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 இன்ச் தட்டியது, புதினா இலை 10 12, எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், தேன் 1 டீஸ்பூன், சூடான நீர் 1 கப், ஆப்ஷனல் ஏலக்காய் 1. செய்முறை: சூடான தண்ணீரில் இஞ்சி புதினா ஏலக்காய் சேர்க்கவும். 5 நிமிடம் மூடி வைக்கவும். இதை ஸ்டீப்பிங் என சொல்வோம். வடிகட்டி எலுமிச்சை மற்றும் தேன் சேர்த்து கலக்கவும். காலையில எழுந்ததும் காலி வயிற்றுல குடியுங்க. இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் உங்க இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால உடல் வெப்பம் இயற்கையாக உயர்ந்து நீங்கள் விழிப்படைவீர்கள். புதினாவில் உள்ள மெத்தனால் மூளைக்கு புத்துணர்ச்சி தரும். இது டீ காஃபியை போல அட்ரினலை அழுத்தாது. நாள் முழுவதும் ஸ்டெடி எனர்ஜி தரும். சுவை தெரியுமா? இஞ்சி தீண்டும், புதினா குளிர்ச்சி தரும். பெர்ஃபெக்ட் மார்னிங் வேக்கப். இனி நம்ம பாட்டி வீட்டு மந்திரபானம் கோல்டன் மில்க். ஆனால் பால் இல்லாமல் வேகன் ஆப்ஷன். இது உடலுக்கு வலுக்கூட்டும். டீ காஃபி வித்ட்ராவல் சிம்டம்ஸை குறைக்கும். தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகு 4 5 தட்டியது, சீரகம் 3/4 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் 3/4 டீஸ்பூன், தண்ணீர் அல்லது தேங்காய்பால் 1 கப், வெல்லம் அல்லது பனை வெல்லம் சிறியது. செய்முறை: ஸ்டெப் 1, ஒரு சிறு பாத்திரத்தில் தண்ணீர் அல்லது தேங்காய்பால், அதனுடன் மஞ்சள் மற்றும் மிளகு, சீரகம், நெய் போடுங்க. ஸ்டெப் 2, மெதுவான தீயில் 5 நிமிடம் கொதிக்க விடுங்க. ஸ்டெப் 3, வெல்லம் சேர்த்து கிளறி வடிகட்டி குடிங்க. உங்களுக்கு தெரியுமா, மிளகில் உள்ள பைப்ரைன் மஞ்சளின் கர்க்குமின் உறிஞ்சுதலை 2000% வரை அதிகரிக்கும். இந்த கலவை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது காலையில உடல் சூடோ மூட்டு வலியோ இருந்தால் அதை குறைக்கும். மேலும் பழந்தமிழர் காலத்தில் மஞ்சள் பால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குடித்தார்கள். அதுதான் இதன் மூல வடிவம். நான் இதை குடிக்கும்போது 1 மணி நேரத்துல உடல் லேசாகும். டீ காஃபி குடிப்பதை விட இது மனதுக்கு அமைதி தரும். 3வது பானம். இது கொஞ்சம் ஹெவி. காலையில பசியாக இருந்தால் இதை ட்ரிங்காக குடிக்கலாம். மோர் ஸ்மூத்தி வித் வரகு அரிசி ஆர் கேழ்வரகு. தேவையான பொருட்கள்: மோர் அதாவது பட்டர் மில்க் 1 கப், வேக வைத்த வரகு அல்லது கேழ்வரகு 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளரி சிறு துண்டு, புதினா 5 இலை, உப்பு + சீரகப்பொடி, ஆப்ஷனல் நுங்கு 4 5. செய்முறை: ஸ்டெப் 1, மிக்சியில் மோர், வரகு, வெள்ளரி, புதினா, உப்பு, சீரகப்பொடி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நொங்கு இருந்தா சேர்க்கவும். நல்ல ஒரு கிரன்ச்சினஸ் தரும். ஸ்டெப் 3, காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக குடிக்கலாம். வரகில் ட்ரைப்டோஃபன் என்ற அமினோ அமிலம் உண்டு. இது உடலில் செரட்டோனினாக மாறும். செரட்டோனின் அதுதான் மார்னிங் மூட் பூஸ்டர். இது டீ குடிப்பதால் கிடைக்கும் நர்வஸ் எனர்ஜிக்கு பதில் இது காம் எனர்ஜி தரும். மேலும் மோரின் ப்ரோபயோட்டிக் குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. காலையில இந்த பானம் சாப்பிட்டால் மதியம் வரை சோர்வு இருக்காது. இந்த பானம் ஒரு முழு உணவு மாதிரி. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு முன் கொடுக்க பெர்ஃபெக்ட். டீ காஃபிக்கு அடிமையானவர்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு சர்ப்ரைஸ். டீ காஃபிக்கு முன் நம் தமிழ் முன்னோர்கள் என்ன குடித்தார்கள் தெரியுமா? கோல்டன் மில்க் மட்டுமல்ல, கூழ் குடித்தார்கள்.
ஆமா சாமி, கேழ்வரகு கூழ் அதுதான் ஒரிஜினல் மார்னிங் ட்ரிங்க். அதில் ஃபெர்மெண்டட் பெனிஃபிட்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர். பின்னர் காலனிய ஆட்சியில்தான் டீ காஃபி வந்தது. 1800களில் பிரிட்டிஷ் தோட்டக்காரர்கள் தமிழகத்தில் டீ பழக்கத்தை ஊட்டினார்கள். அதற்கு முன் நம் முன்னோர்கள் திப்பிலி சுக்குநீர் குடித்தார்கள். இது டைஜஷன் மற்றும் மார்னிங் லெத்தாஜியை போக்கும். அதனால் தான் நான் சொல்றேன், டீ கலாச்சாரம் புதிது, நம்ம பாரம்பரிய பானங்களே மிகச்சிறந்தவை. சரி, ஒரே நாள்ல டீ குடிப்பதை நிறுத்த முடியுமா? நிதானமாக செய்யுங்கள். டிப்ஸ்: முதல் 3 நாட்கள் அதிகாலை டீக்கு பதில் இஞ்சி புதினா நீர். 4லிருந்து 7வது நாட்கள் கோல்டன் மில்க், பிறகு மோர் ஸ்மூத்தி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்: கெஃபைன் வித்ட்ராவல் தலைவலி வரலாம், அப்போ தண்ணீர் அதிகம் குடிங்க. மேலும் நல்ல தூக்கம் வேண்டும். கெஃபைன் மூளை நரம்புகளை மட்டுமே தூண்டும், உடலுக்கு சத்து தராது. இன்று சொன்ன 3 பானங்கள்: முதலாவது இஞ்சி புதினா எலுச்சி நீர், 2வது மஞ்சள் மிளகு கோல்டன் மில்க், 3வது மோர் ஸ்மூத்தி வித் மில்லட்ஸ். இவற்றில் நீங்க முயற்சி செய்து பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குடும்பத்துல மார்னிங் ட்ரிங்கை மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புதிய வீடியோஸ்க்கு பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி. ஆரோக்கியமான காலை வணக்கங்கள்.